அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா தேங்காய் பால் வச்சு நல்ல ஒரு சாஃப்டான கேக் தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். குழந்தைங்க எல்லாம் கேக் சாப்பிடணும் போல் இருக்கும்போது நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன். அதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க. நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துட்ருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் நெய் சேர்த்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறேங்க. நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும். நம்ம எப்போயுமே கேக் செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரையும் நம்ம வந்து முட்டையும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் எப்படியும் இது ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சுங்க. அதுலேயே ஒரு கப்பு நான் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கேங்க. சமையல் சோடா தான், நம்ம ஆப்பத்துக்கெலாம் போகிற சோடா சேர்த்துருக்கேங்க. ஒரு கப் அளவுக்கு நான் வந்து கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஊற்றிடாத, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி மாவு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இது எப்படியே நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அது கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மீதமாக அந்த பால் எல்லாத்தையும் ஊற்றி திரும்ப இன்னொரு டைம் ஒரே ரொட்டேஷனில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேக் மட்டும் மாவு பேட்டர் நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம வந்து ஒரே ரொட்டேஷனில் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்மூத்தாக கிடைக்கும், நமக்கு எந்த ஒரு கெட்டிகளும் இல்லாத. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் நான் வந்து பீட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. நீங்கள் எடுத்து பார்த்தா ஒரு கரண்டியால் இந்த மாதிரி வருங்க. எந்த ஒரு கட்டிகளுமே இல்லை பாருங்கள். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 8 இன்ச் கேக் பேன் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நான் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி விட்டுடலாம். நான் வந்து இந்த கேக் பேன் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த அலுமினியம் கேக் பேன் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அதுலேயும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மைதா மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்து எல்லா இடத்துலையும் நான் வந்து படுற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் எடுத்து நம்ம வந்து ஊற்றிடலாம். பாருங்கள், அப்படியே தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நமக்கு வந்து சரியாக வந்துடும். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த நட்ஸ் சேர்த்துங்க. நான் வந்து பாதமும் நான் கருப்பு திராட்சையும் சேர்த்துருக்கேங்க. மேலே ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி ஸ்டாண்ட் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேனை எடுத்து வச்சு மேலே ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். வெயிட் நம்ம எதுவுமே போடக்கூடாது. சிம்மில் வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து எப்படியும் ஒரு இது வந்து 25 நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு வந்து இந்த கேக் வந்து வரத்துக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு கத்தி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது. உங்களுக்கு வெந்ததோட கன்சிஸ்டன்சி அதாங்க. நம்ம எடுத்து நான் வந்து ஒரு பிளேட்டில் நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதும் ஒரு பிளேட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுற போகிறேங்க. மேலே அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு வந்து அழகாக வந்துடுச்சு பாருங்கள். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த கேக்கு. இந்த கேக் மேலேயே நீங்கள் க்ரீம்லாம் தடவி கூட சாப்பிட்லாங்க. நான் அப்படியே வெறுமனையே செஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளவு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அப்படியே சாப்பிடும்போதேங்க அந்த நட்ஸோடு சேர்த்து. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அப்படியே கேக் வெட்டி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே தட்டே உங்களுக்கு வந்து காலி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.